வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்மளுடைய டிஃபென்ஸ் பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட். தேஜஸ் விமானம், அந்த விமானத்துக்கு உண்டான இன்ஜினை தயாரிக்கிறது அமெரிக்காவை சேர்ந்த ஜி ஏரோஸ்பேஸ் நிறுவனம். அந்த தேஜஸ் விமானம் இப்போ வரைக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கு தொடர்ந்து அது டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால இந்தியாவுடைய விமானப்படை தளபதி எந்த அளவுக்கு கோவப்பட்டார் அப்படின்ற அந்த காட்சிகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தா அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போது ட்ரம்ப் அரசாங்கம் வந்த பிறகு 2-3 முக்கியமான மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அந்த சந்திப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிரதமர் அவர்கள் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சந்தித்தது அமெரிக்காவில். அதே சமயம் இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அவங்களுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்களும் சந்தித்தது. மூணாவது நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய துல்சி கபாட் அவர்கள். அதன் பிறகு இந்தியா வந்தது எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ இந்த நடந்து முடிஞ்ச மீட்டிங்கில் நீங்கள் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு இந்தியா ஒரு மிக முக்கியமான ப்ரையாரிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்கா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாடு. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜி ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அதோடைய தலைமை அதிகாரி ஷான் வாரன் இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. நம்ம ஆர்டர் பண்ண 99 ஜி F404 IN20 ரக இன்ஜின்ஸில் முதல் இன்ஜினை இப்போ டெலிவரி பண்ணி முடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 98 இன்ஜினோட ஷெடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 இந்த வருடம் மொத்தம் 12 இன்ஜின், அப்புறம் 2026 ஆரம்பித்து வருடம் 20 இன்ஜின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற அந்த இதை முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ இது எதனால் டிலே ஆச்சு, அது எதனால், அதெல்லாம் அடுத்தது பார்ப்போம். பட் அடிப்படையாக இந்தியாவுடைய விமானப்படையோடைய மிக முக்கியமான தேவை அப்படின்றது ஃபைட்டர் ஜெட்ஸ், போர் விமானங்கள். அதோடைய ஒரு ப்ரூவன் இன்ஜின் தான் நம்மளுடைய G404 IN20 ரக இன்ஜின்ஸ். இந்த இன்ஜினை இப்போது டெலிவரியை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான செய்தியோடு நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த ஷெடியூல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது 5 வருடத்துக்குள்ளே இந்த கிட்டத்தட்ட இந்த 100 இன்ஜின்ஸுமே 99 இன்ஜின்ஸுமே இந்தியாவுக்கு வந்துடும். ஸோ 100 அடிஷ்னலாக நமக்கு போர் விமானங்கள் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய பழைய MiG-29 இந்த விமானங்களை அதற்கு உண்டான ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டு நம்மளுடைய விமானப்படை நவீனமயமாக்கப்படுறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஃபேஸில் போகிறோம். 25லேருந்து 30க்குள்ளே 100 புது விமானங்கள் இந்தியாவுடைய விமானப்படைக்குள்ளே வரும். அது நம்ம சொந்த விமானம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல இந்த இன்ஜினோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிங்க. ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல இதோடைய பவர், இன்ஜின் அப்படின்னாலே அதோடைய திறன் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இந்த டர்பைன் இன்ஜின்ஸை நம்ம 85 கிலோ நியூட்டன் அளவுக்கான பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இந்த 85 கிலோ நியூட்டன் பவர் அப்படின்றது தேஜஸ் மார்க் 1 ஆல்ஃபா ரக விமானத்தோடைய கிளைம் ரேஷியோ, எவ்வளோ வேகமாக அதால் உயரத்தை எட்ட முடியுது. ரெண்டாவது ஆக்சிலரேஷன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், த்ராட்டல் நம்ம ஸ்பீடுன்னு சொல்லுவோம், ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். மூணாவது இந்த இன்ஜினோடைய மெனுவபிலிட்டி, இந்த விமானம் எப்படி வளைந்து நெளிந்து அந்த ஒரு யுத்த காலத்தில் செயல்படும் அப்படின்றதுக்கானது. இந்த 3லையுமே இந்த இன்ஜின் ஒரு டாப் கிளாஸ் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஹாட் செக்ஷன் மெட்டீரியல்ஸ், அதாவது சூடாகக்கூடிய பாகங்கள், அதோடைய மெட்டலர்ஜி ரொம்ப அட்வான்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க, செராமிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைனா ரக விமானங்களாக இருக்கட்டும், ரஷ்யாவோட இன்ஜின்ஸாக இருக்கட்டும், அதை விட ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது ஃபேடக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல் அத்தாரிட்டி டிஜிட்டல் இன்ஜின் கண்ட்ரோல் அப்படின்றது தான். லிட்ரலாக சொல்லணும்னா அந்த இன்ஜினை இயக்கிறது விமானி கிடையாது, அந்த இன்ஜினை உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கணினியே கம்ப்ளீட்டாக இயக்கும். விமானியோட தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஜினுக்கு எவ்வளோ ஃபியூல் கொடுக்கணும். நம்ம மைலேஜ் அப்படின்றது இங்கே கிரவுண்டில் பார்க்குறது வேறு. விமானத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய எரிபொருள் அப்படின்றது ரொம்ப சிக்கனமாக இருந்தால் தான் அதால் ரொம்ப நேரம் அது பறந்து அந்த தாக்குதலை செய்ய முடியும். ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது J10 ரக விமானங்களாக இருந்தாலும் சரி, J17 இருந்தாலும் சரி, J20 சைனாவுடைய 3 ஃப்ளாக்ஷிப் விமானங்கள், அதை விட ரொம்ப ஆட்டோமேட்டடாக ஃபேடக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜி, புது அப்கிரேட்ஸ், நாளைக்கு ட்ரோனை இதில் ஃபிட் பண்ணணும், அந்த மாதிரியான இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 kgக்கும் கீழே இருக்கக்கூடிய இன்ஜின் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இன்ஜின் ஏன் நம்ம குறிப்பாக நேரோ டவுன் பண்ணோம், விமானப்படை இந்த இன்ஜினை ஏன் கேட்டு வாங்கினாங்க அப்படின்றதுக்கான அடிப்படை காரணங்கள் பாருங்கள். இந்த இன்ஜினோட லைஃப் அப்படின்றது 8000 மணிகள்,
இந்த 8000 ஹவர்ஸ்ன்றத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 8000லேருந்து ஒரு 7000 அப்படின்ற கணக்கு எப்படி வரும்னா இந்த இன்ஜினோடைய ஆஃப்டர் பர்னர் அதோடைய வேகம் அதிகப்படுத்தும் போது அந்த இன்ஜின் பின்னாடி இருக்கக்கூடிய ஆஃப்டர் பர்னரை அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஜினோட லைஃப் குறையும். ஆனாலும் 8000 ஃப்ளைட் ஹவர்ஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி இதோட இன்ஜின் ஓவரால் டைம் அப்படின்றது 1500 மணி நேரம். நீங்கள் 1500 மணி நேரம் பறந்த பிறகு ஒரு முறை இன்ஜினை ஓவரால் பண்ணால் போதும், அது தொடர்ந்து பறந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா J-17 ரக விமானம், அதாவது பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சைனா இன்ஜின் பொறுத்து, அது சைனாவோட இன்ஜின் கிடையாது, ரஷ்யாவோட இன்ஜினை அவங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்க. இந்த விமானத்தோடைய உச்சபட்சமான இன்ஜின் லைஃபே பார்த்தீங்கன்னா 3000 மணி நேரம் தான். நம்மளுடைய இந்த அமெரிக்காட்டிருந்து வாங்கின G404 இந்த இன்ஜினோடைய லைஃப் அப்படின்றது 8000 மணி நேரம். J-17 அப்படின்ற இந்த சைனாவுடைய போர் விமானத்தில் இருக்கக்கூடிய சீன இன்ஜின் வந்து 3000லேருந்து அதிகமாக உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரம் தான். அவங்களுடைய J-20 ஸ்டெல்த் ரக விமானங்கள்ல 5ஆம் தலைமுறை விமானங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதோட அதிகபட்சமான லைஃபே பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரம் தான். இதில் நம்ம சொல்லக்கூடிய இந்த 8000 மணி நேரம் இந்த இன்ஜினோட லைஃப் இருக்குது அப்படின்னா அதற்கு பின்னாடி 14 லட்சம் ஃப்ளைங் ஹவர்ஸ் வந்து இருக்குது. அத்தனை இன்ஜின் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்குது. அதோட டேட்டா நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த 4000ன்னு சொல்கிறதே கூட அவங்களா கொடுக்கறதானே தவிர அதை பாகிஸ்தான் சைனா போன்ற சில சீன அடிமைகளாக இருக்கக்கூடிய நாடுகளை தவிர வேறு யாரும் பெரிய லெவலில் பயன்படுத்துறது கிடையாது. இந்த கம்பேரிசனை நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்ம மக்கள் ஜென்ரலாக எண்ணிக்கை டு எண்ணிக்கை அவங்க இத்தனை வச்சுருக்காங்க, நம்ம இத்தனை வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறன் என்ன, ஏன் விமானப்படை HAL நிறுவனம் இந்த குறிப்பிட்ட இன்ஜினை தேர்ந்தெடுத்தாங்கன்றதுக்கான காரணம் தான் இது. இப்போது இந்த ஃபேடக் நமக்கு ரொம்ப தெரியும், ஒரு ஆட்டோமேட்டடாக ஒரு விமானிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாகவே ஆட்டோமைஸ்டாக இன்றைக்கி ஏடாஸ் போன்ற ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. நீங்கள் கை எடுத்துகிட்டு கூட வண்டி ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் தான் ஃபேடக் அப்படின்றது விமானத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு நம்ம பண்ண கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 2021 பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் போடப்பட்ட ஒப்பந்தம் $716 மில்லியன் அளவுக்கான ஒப்பந்தம். இதே விமானத்தை நம்ம நேரடியாக வெளியிலேருந்து வாங்கியிருந்தோம்னா எந்த ரேட்டில் நம்ம வாங்கியிருப்போம்னு தெரியும். 99 விமானத்துக்கு வெறும் $716 மில்லியன் அளவுக்கான அந்த பணத்தை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 2025 24லேயே இந்த 12 இன்ஜின் வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வருடம் 14 மாதம் தாமதத்துக்கு அப்புறம் வருது. இதில் அமெரிக்கா வேணும்னே நம்மளை டிலே பண்ணாங்க. பைடன் அரசாங்கம் 2023 பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த ரஷ்யாவுக்கு எதிராக போகாமல் இருந்த அதுக்காக ஒரு நடுநிலையாக இருந்தாருன்ற காரணத்துக்காக இந்தியாவை கட்டம் கட்டினதில் இதுவும் சிக்கிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அடிப்படையாக நம்ம பார்க்கணும், கோவிட்ல ஒரு பெரிய டிலே இருக்குது. இது எதனால டிலே ஆச்சு அப்படின்றதுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் அது பிரைமரியாக இருந்தாலுமே அடிப்படையாக சில கைமீறின விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. 18 மாத காலம் இந்த ஜியோடைய ஏரோஸ்பேஸ் ஃபேக்ட்ரி அப்படின்றது மூடி இருந்துச்சு கோவிட் டைமில். அங்கே அந்த கம்ப்ளீட்டாகவே 2021-22 நம்மளுக்கு டோட்டலாகவே போயிடுச்சு. 18 மாதம்ன்றது சாதாரண காலம் கிடையாது. அந்த ஃபேக்ட்ரியோ கம்ப்ளீட்டாக ஷட் ஆஃப் ஆகிருந்துச்சு. ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்த 404 இன்ஜின் தேஜஸோடைய மார்க் 1 ஆல்ஃபா ரக விமானங்களுக்கு பொருத்தப்படுது. ஆனால் ஜி நிறுவனம் 414 இன்ஜினை அதிகமாக தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த இன்ஜினுக்கு அடுத்த அப்கிரேட் அது. இப்போ இந்தியா திடீர்னு 2022-21 ஒரு ஆர்டரை கொடுக்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் லைனை மாற்றி 414 இன்ஜின் தயாரிப்பிலிருந்து மீண்டும் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பகுதியை அலோகேட் பண்ணி 404 தயாரிக்கும் போது அந்த இடத்துலையும் ஒரு பெரிய டிலே ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது தவிர இந்த இன்ஜினை நம்ம மட்டும் வாங்கலை, தென்கொரியாவுடைய T-50 கோல்டன் ஈகிள் ப்ரோக்ராம். T-50 கோல்டன் ஈகிள் ப்ரோக்ராம் தென்கொரியாவும் அவங்களுடைய சொந்த விமானத்தை தயாரிச்சிட்டாங்க. ஆனால் இன்ஜினை வந்து ஜி நிறுவனம் இதே இன்ஜினை தான் அவங்க வாங்குறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய விமானப்படையோட ரெட்டாக் T-7A-7 ஆல்ஃபா ரெட்டாக் விமானம் அதுக்கும் இந்த இன்ஜின் தான் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அதோடைய ப்ரொடக்ஷன் தேவையும் இருக்குது. இது தவிர துருக்கி போன்ற நாடுகளுடைய அது இதுவுமே இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் இந்தியா அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தில் இந்தியா நட்பு நாடு, அதனால் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ரூல் இருந்த போதும் தென்கொரியாவும் அந்த ப்ரையாரிட்டியில் இருக்காங்க. தென்கொரியா நமக்கு முன்னாடியே அந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிலேயுமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி அமெரிக்க அதிபர் நினச்சிருந்தா இந்த இன்ஜினை முதல்ல இந்தியாவுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டிருந்தா அந்த இன்ஜினை கண்டிப்பாக ஜி நிறுவனம் நம்ம கொடுத்துருப்பாங்க.
இப்போ ஜியோ பொலிட்டிக்கலா இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம சொல்லலாம். இது இவ்வளோ சீக்கிரம் தீரும்னு நான் எதிர்பார்க்கல, ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்திருக்கு. பட் இதற்கு பின்னாடி நம்ம நாட்டோடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பலம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பக்காவாக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிருக்கு. இதே ட்ராக்ல நம்ம போனோம் அப்படின்ற போது 2030க்குள்ள கணிசமான பழைய விமானங்களை நம்ம தேஜஸ் 1 ஆல்ஃபா மேக் 1 ஆல்ஃபாவில் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அடுத்தது G414 ரக விமானம் இன்ஜின்கள், அது நம்மளுடைய 1-2 மேக் 2ல வந்து வரப்போகுது. ஸோ அதையும் இது பண்ணோம். இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, அவங்க இந்த வருஷம் 12 இன்ஜின் கொடுக்குறாங்க. பட் நம்மளுடைய HAL பெங்களூர் நிறுவனத்தோட அதிகமான அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கனாலே, அதாவது எவ்வளோ அவங்களால மேக்ஸிமம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 11 விமானங்கள் தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ அடுத்த வருடம் 20 இன்ஜின்ஸ் அவங்க நம்ம தயாரிக்கும் போது, அப்போ அந்த 20க்கு உண்டான அதை உற்பத்தி செய்யறதுக்கு உண்டான திறன் HALகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. இங்கே தான் தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமான தேவை. டாடா ஏர்பஸ் இப்போ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அவங்க போயிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். இந்த இடத்துல விமானப்படையோட கோரிக்கை என்ன அப்படின்னா, இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்னு பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே டிஃபென்ஸோட அக்விசிஷன் கமிட்டி ஒன்று இருக்குது இந்த மாதிரி இதை வாங்கிறதுக்கு. அதற்கு கீழே விமானப்படை, தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை இருக்குது. இப்போ விமானப்படையோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய கான்ட்ராக்டை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ஸ் என்ற அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க, ஒரு அரசு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை அந்த நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட டைமில் பண்ணணும் அப்படின்ற அந்த ரூல் இருக்குது. ஆனால் விமானப்படைக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அவங்ககிட்ட தான் வெயிட் பண்ணி வாங்கி ஆகணும். டிலே ஆனாலும் டிலே ஆச்சு தான். இப்போ இதுக்கெல்லாம் உச்சப்பாய் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இராணுவம் பயன்பாட்டாளர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க, கஸ்டமரும் இங்கே தான் இருக்கிறாங்க, தயாரிப்பாளரும் இங்கே தான் இருக்காரு. இப்போ என்ன ஏர்ஃபோர்ஸ் சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய சில மிஷன், அதாவது நாட்டோடைய பாதுகாப்பு, நாட்டோடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ், நம்மளுடைய மங்கள்யான் போன்ற மிஷன், இஸ்ரோவோட நிறைய மிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது நேரடியாக பிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், பிரதமர் அலுவலகத்திலேருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதற்கான தனிச் செயலர்கள், மூத்த IAS அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்களோட நேரடி பார்வையில், பிரதமரோட நேரடி பார்வையில் சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. இந்தியாவுடைய அணு ஆயுதங்கள் மற்றும் அக்னி 5 போன்ற ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ். இந்த இன்ஜின் தயாரிப்பை அதுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றது தான் விமானப்படையோட வலியுறுத்தல் இப்போ. ஏன்னா அங்கே போயிருச்சுன்னா இதை வந்து வேகமாக பண்ண முடியும், தனியார் நிறுவனங்களை உள்ளே கொண்டு வர முடியும். அதை ஒரு பிரதமரை நேரடியாக கண்காணிக்கும், அவர்கிட்டே ஒரு காலையில் ஃபைல் போகுது அப்படின்ற போது அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நிச்சயமாக அந்த அழுத்தம், ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். இதை விமானப்படை சொல்கிறாங்க. இப்போ இன்ஜின் அதோடைய இது கிளியராக இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. இன்ஜினில் இனிமேல் எந்த டிலேயும் இருக்காது. ஆனால் 20 விமானங்களை இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த வருடம் 12 விமானங்களும் வரக்கூடிய வருடத்தில், இப்போ 12 விமானங்கள்ன்றது ஆல்மோஸ்ட் 3 மாதம் முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 9 மாதத்தில் 12 விமானங்கள் இவங்க செய்யணும் அப்படின்ற போது, அப்போது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு விமானத்துக்கும் அதிகமாக செஞ்சால் தான் அது முடியும். அதே மாதிரி அடுத்த வருடம் 20 விமானம் HAL தயாரிக்கணும் அப்படின்னா அதற்கான கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நிதர்சனமான உண்மை இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போது பிரதமர் அலுவலகம் இதை நேரடியாக எடுக்குமா, இந்த வேகத்தோட நம்ம இன்ஜின், இப்போ இன்ஜின் 20 இன்ஜின் போது 20 இன்ஜின் நம்ம 20 விமானங்களை அதை மாற்றணும், அந்த விமானங்களை பொருத்தணும். இது என்ன நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பிரதமர் அலுவலகம் இதை எடுக்கலாங்களா இல்லையா அப்படின்றதையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.